ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டான்னு சொல்லி கேட்டா சர்வ நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு. ஜோதிஷம் அப்படின்னு சொன்னாலே ஒளி அறிவியல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். ஜோதிடம் என்கின்ற வார்த்தையே ஒளியிலிருந்து உருவானதுதான். அந்த ஒளி சிதறல் தான் இதற்கு, இந்த ஜோதிடத்திற்கு அடிப்படையான விதி என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நமக்கு புராணோக்தமா எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் 7 குதிரை பூட்டிய ஒரு ரதத்திலே வருகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 7 குதிரை அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த ஒளி கதிர்கள், இந்த விப்ஜியார் அப்படிங்கிற இந்த ஒளி கற்றை அப்படிங்கிற மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு வரோம் இல்லையா, இது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, இந்த சூரியனினுடைய ஒளி 7 விதமாக பிரிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிதறுகிறது, பிரிகிறது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதிர்வீச்சினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்றே சொல்றார். இதுக்குத்தான் நமக்கு 7 கிரகங்களுக்குமே துணைக்கோள்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். அதாவது சூரியனுக்கு காலன் என்றும், சந்திரனுக்கு ஒரு பரிவேடன் என்றும், செவ்வாய்க்கு ஒரு மிருத்யு என்கின்ற ஒரு நேச்சுரல் சாட்டிலைட் ஒரு துணைக்கோளையும், அதே மாதிரி புதனுக்கு அர்த்த பிரகடனன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், வியாழனுக்கு யமகண்டன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், வெள்ளிக்கு பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு இந்திர தனுசு அப்படிங்கிற ஒரு துணைக்கோளையும், அதே மாதிரி சனிக்கு குளிகன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், ராகு கேத்துக்களுக்கு தூமகேது அப்படிங்கிற ஒரு இதையும் பிரிச்சு வச்சிருப்பார். இப்படி இந்த நிஜக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 7 கோள்களும் தலா 1.5 மணி நேரத்தை தங்களுக்காக பிரித்துக் கொள்கின்றன. அந்த நேச்சுரல் சேட்டிலைட் சொல்றோம் இல்லையா, இதை நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளன்னைக்கு பார்த்தோம்னா காலையில 6 to 7:30 காலன் அப்படிங்கிற ஒரு டைம்ங்கிறது வந்துடும். அப்படியே தலைகீழ போட்டுட்டே வரணும். ஞாயிற்றுக்கிழமை காலைல 6-7 காலனுடைய டைமு, அப்படியே சனிக்கிழமை 7:30-9, வெள்ளிக்கிழமை 9-10 மாதிரி காலனுடைய டைம்ங்கிறத கொடுத்துருப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய துணைக்கோள்களுக்குரிய நாள்களை அந்த நேரத்தினையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நான் ஏன் இதை சொல்றேன், நம்ம பழக்கத்துல எதை பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு காலம், யமகண்டம், குளிகன் ஆகிய 3 காலங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த ராகு காலம் என்பது ராகு கேத்துக்களினுடைய ஒரு காலமாகவும், இந்த யமகண்டன் என்பது குருவினுடைய ஒரு காலமாகவும், குளிகன் என்பவர் சனியினுடைய ஒரு காலமாகவும் பார்க்கப்படுகிறதே தவிர மற்ற கோள்களுடைய காலங்களை நாம் பார்ப்பதில்லை. இருந்தாலும் அதையும் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இவை அனைத்துமே இந்த டேபிள், இந்த காலங்களை எதனை கொண்டு பிரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஒளி சிதறலின் அடிப்படையில் தான். மீதி 7 கிரகங்களை எடுத்துட்டு போக ஒரு டைம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் ராகுகால நேரமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள்.